ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவன் ஏன் மரித்தார் அல்லது தேவன் மனிதனானது மரிப்பதற்காகவே என்கிற தலைப்பின் கீழே நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக அவர் மரித்தது நாம் அவருக்காக வாழ்வதற்காகவே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம கற்றுக்கொள்வோம். அதே வசனத்தை நான் மீண்டும் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்கிறது: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அவர் ஏன் மரித்தார்? இந்த வசனத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, நான் அவருக்காக வாழ்வதற்காக அவர் மரித்தார். அவர் மரித்தது உண்மை, நிதர்சனமான உண்மை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதனுடைய பிரதிபலனாக நான் அவருக்காக வாழ்கிறேனா அப்படிங்கிற காரியம்தான் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் இப்படி ஆரம்பிக்கிறேன் பாருங்களேன். ஒரு வாலிப பையன் இருக்கிறான். அவன் தன்னுடைய நண்பர்களோடு சுற்றி கொண்டே இருக்கிறான். நண்பர்களோட ஹாஸ்டலில் தங்குறான், ஹோட்டலில் சாப்பிட்றான், நைட்டெல்லாம் வெளியே ஊர் சுற்றுறாங்க. இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அவனுக்கு ஒரு திருமணம் நடக்குது. இப்போ திருமணம் நடந்ததுக்கப்புறம் அவனை பார்த்துட்டு, திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னா, ஆமாம் சார் திருமணம் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, கழுத்தில் இருக்க செயினை காமிக்கலாம், கையில் இருக்க மோதிரத்தை காமிக்கலாம், இல்லை கொஞ்சம் மத்திய பிரதேசம், அதாவது வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதெல்லாம் அடையாளங்கள், அவன் திருமணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கான அடையாளங்கள். ஆனால் அதே பையன் இப்போது திருமணம் ஆனதுக்கப்புறமும் அதே நண்பர்களோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு, அதே மாதிரி இரவு நண்பர்களோட தங்கி இருந்து, இன்னும் அதே மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருந்து அவனை பார்த்து என்ன கேட்பாங்கன்னா, திருமணம் ஆயிட்டுன்னு சொன்ன, கல்யாணம் ஆயிட்டுன்னு சொன்ன, இவனுங்களோட சுற்றிட்டு இருக்கிற, இப்படி இருக்கிற. அப்போ என்ன அர்த்தம்? திருமணம் ஆயிற்று அப்படின்னு சொன்னால் வெளிப்புறமாக அல்லது வெளியே காணக்கூடிய சில காரியங்கள் மாத்திரம் அவனை ஊர்ஜிதப்படுத்தலை. அவனுடைய அனுதின வாழ்க்கையே எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த திருமண காரியம் நடந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கை முறையே மாறி இருக்கணும், அது வெளிப்படையாக தெரியணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வருவதற்கு முன்பும் கிறிஸ்து வந்ததற்கு பின்னும் உள்ள ஒரு வாழ்க்கை முறையின் வித்தியாசத்தை இந்த உலகம் பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறத குறித்து தான் இந்த காரியத்தை படிச்சுட்டு வரோம். போன வாரம் நான் பவுலினுடைய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பவுல் ஸ்தேவானை கல்லெறிவதற்கு இன்சார்ஜாக இருந்த அதே பவுல், இன்னும் சொல்லப்போனால் பிரதான ஆசாரியர்களிடம் உத்தரவு வாங்கி கொண்டு பட்டணம் தோறும் போய் எல்லாரையும் கிறிஸ்துவை விசுவாசித்த அந்த விசுவாச மக்களை கொடுமைப்படுத்திய அந்த பிரதான பாவி என்று தன்னை அழைத்த பவுல் லீஸ்திரா பட்டணத்துக்கு வரும் பொழுது தன்னை கல்லெறிவதற்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் பக்கத்து பட்டணத்துக்கு போயிட்டு போகும் பொழுது எந்த ஊரில் கல்லெறிஞ்சாங்களோ அதே ஊருக்கு வந்து அங்கே எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டு போகிறாரு. எப்படி ஒரு மாற்றம்? தனக்காக மரித்தவருக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை மாற்றம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் இயேசு நமக்காக மரித்திருந்தார் என்பது நாம் உணர்வில், அதை குறித்த உணர்வு உள்ளவர்களாக இருந்தோம்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? பவுலுடைய ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அவர் எழுதின காரியங்களை வாசிக்கிறேன். ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ரட்சிப்பை அடைந்தவனுக்கு, அதாவது இந்த மரணத்தை விசுவாசித்து அவருடைய சுவிசேஷத்துக்குள்ளே வந்துட்டான், அல்லது இயேசு தனக்காக மரித்தார் என்பதை ஒரு மனுஷன் விசுவாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத பல இடத்துல பவுல் பதிய வைக்கிறாரு. அதில் ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனம்: உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் தலை மயிரிலிருந்து சுண்டு விரல் நகம் வரைக்கும் எல்லாமே தேவனுடைய கையில் இருக்கிற ஒரு டூலாக மாறணும் அப்படிங்கிறாரு. ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் அதே தான் சொல்லுது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துரு. ரோமர் 14வது அதிகாரம் 8வது வசனத்தில், எப்பா நீ பிழைத்தாலும் கர்த்தருக்கு, நீ மரித்தாலும் கர்த்தருக்கு, ஏன்னா நீ கர்த்தருடையவன் அப்படிங்கிறாரு. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம், அதிக காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கிறார்ப்பா, யூ பாட் பை எ ப்ரைஸ். என்ன சொல்கிறது? அவருடைய ரத்தத்தையே அல்லது அவருடைய சொந்த குமாரனையே கொடுத்து உன்னை வாங்கியிருக்கிறாரு. அதனால் அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நீ வாழ் அப்படின்னு சொல்கிறாரு சரீரத்தின் மூலமாக. பிலிப்பியர் 1:20, 21, 22, 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இருந்தால் கிறிஸ்துவுக்காக,
இறந்தா கிறிஸ்துவோடு. இதுதான் அவருடைய ஸ்டாண்டர்டு. அப்போ பவுல் மேற்கோள் காட்டிய எல்லா வசனங்களையும் பார்க்கும் பொழுது தன்னை முற்றிலுமாக இந்த கிறிஸ்துவுக்காக அவருடைய சுவிசேஷத்திற்காக விற்று போட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் கொலேசியர் 3வது அதிகாரம் 17 வசனம் சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிளாக ஒரே வரியில், எனி டீட் ஆர் எனி வேர்ட், நீ எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் அவருக்காக செய். அப்போ என்ன அர்த்தம்? கிறிஸ்துவால், கிறிஸ்துவின் மரணத்தினால ரட்சிப்பை பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவர் தனக்கு மரித்திருந்தார் என்பதை அவன் நிச்சயமாக நம்பினான் என்றால், தனக்காக எனக்காக மரித்தார் என்பதை பர்சனலாக அவன் நம்பியிருந்தான்னா, அவன் முழுமையாக விசுவாசிச்சானா, அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாறி இருக்கும் அப்படின்னா, அவன் தலைமுடியிலிருந்து நகம் வரைக்கு இன்னும் அவன் முழு சரீர அவயமும், அவன் பிழைச்சாலும் மரிச்சாலும், அவன் எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும், தன்னை விலை கொடுத்து வாங்கினாரே, தன்னை கிரயம் கொடுத்து வாங்கினவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் அவன் வாழுவான். அப்படிங்கிறத, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. இன்னைக்கு பவுல்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னால், எப்படி பவுல் உங்களால் இப்படி வாழ முடிஞ்சுது அப்படின்னா, ஒரு கற்பனையான ஒரு உரையாடல் பவுல் இப்படி சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். இங்கே பாருப்பா, இந்த நீரில் அந்த பக்கம் போகும்போது வாய்க்கால்லாம் பார்த்துருக்கிறியா, அதில் கொஞ்சம் போல் தண்ணி போகும். அந்த தண்ணி பார்த்தோன்னா எப்போதும் அதே அளவு தான் போகும், அதே திசையில் தான் போகும், அதே நெளிவு சுழிவோடு தான் போகும் அந்த சின்ன வாய்க்காலில். இப்போ இந்த வாய்க்கால் இப்படி ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குப்பா. திடீர்னு ஒரு நாள் ஒரு சுனாமி வருது. இந்த வாய்க்கால் ஏறக்குறைய அந்த கடல் பக்கத்தில் இருந்துன்னு வச்சுக்கோ. இந்த சுனாமி உயரமாக அந்த அலை, இன்னும் சொல்லப்போனால் நூற்றுக்கணக்கான அடி உயரம் அந்த அலை எழும்பி இந்த சுனாமி அப்படியே அந்த வாய்க்காலை மூடி அடித்து போட்டுடுச்சு. இப்போ இந்த வாய்க்காலில் இருந்த தண்ணீர் எங்கே போச்சு? அந்த சுனாமிக்குள்ளே போயிடுச்சு. அப்போது இந்த சுனாமியில் இந்த தண்ணி தன்னை முழுவதுமாக கரைத்து விட்டது, இல்லை கரைந்து விட்டதுன்னு சொல்லலாம், அல்லது கலந்து விட்டதுன்னு சொல்லலாம். இந்த தண்ணீரை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இதுவரைக்கும் இந்த வாய்க்கால் ஒரே வேகத்தோடு போயிட்டு இருந்துச்சு, ஒரே திசையோடு போயிட்டு இருந்துச்சு, ஒரே அளவாகவே இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு சந்திப்பு, இந்த சுனாமி தாக்கின உடனே இந்த வாய்க்கால் தண்ணி தன்னை தொலைத்து விட்டது. எதிர் உள்ள அப்படின்னா, சுனாமியின் தண்ணீர் உள்ள தன்னையே தொலைத்து விட்டது இந்த வாய்க்கால். அப்படியா? யாரை சொல்கிறீங்க பவுல்? இல்லை, அந்த வாய்க்கால்ங்கிறது நான், அந்த சுனாமிங்கிறது தேவனுடைய அன்பு, என்னை நெருக்கி ஏவுகிற இந்த கிறிஸ்துவினுடைய அன்பு. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் உண்மையிலேயே இந்த அன்பை உணர்ந்திருந்தோம்னா, நமக்காக மரணத்தையே ருசி பார்த்த யாரு? ஜீவாதிபதி, ஜீவனையே விட்ட, புரிந்து கொள்ள முடியாத இந்த காரியத்தை, அதற்கு உள்ள இருக்கிற அன்பை நாம் உணர்ந்திருந்தோம்னா, ரோமர் 6:4 சொல்லுது, நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. ரோமர் 7:4 சொல்லுது, தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படிக்கு. புதிதான ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோமா? கனி கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா? அப்படி இருந்தோன்னா அந்த அன்பை, அன்பினால் ஏற்பட்ட அந்த மரணத்தின் அருமையை புரிந்து கொண்டோன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்கணும், அதை புரிந்து கொள்வதற்கு. நாம் செபிப்போம். எங்களுக்காக மரித்த ஜீவாதிபதியே உம்மை நினைவு கூறுகிறோம். எல்லா உயிர்களுக்கும் ஜீவனை கொடுத்த அந்த ஜீவ ஊற்று எங்களுக்காக, உமக்கு சத்துருக்களாய் இருந்த எங்களுக்காக, உம்மை தேடாமல் இருந்த எங்களுக்காக, உம்மை விட்டு தூரம் போன, உம்மை விட்டு சோரம் போன எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீரே. என்ன செய்தோம் உமக்காக நீர் இதை எங்களுக்கு செய்வதற்கு? உம்முடைய அன்பை நினைத்து பார்க்கிறோம். இந்த அன்பு என்கிற அந்த ஆழி பேரலையில் எங்களுடைய அந்த குறுகிய வாய்க்கால் போன்ற அந்த வாழ்க்கையை நாங்கள் தொலைந்து விட, அதிலே நாங்கள் கரைந்து விட, கலந்து விட எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.